ஆம்பூரில் 3500க்கும் அதிகமான வாத்துகள் திடீரென உயிரிழந்த இடத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், சம்பவ இடத்துல யார் யாரெல்லாம் தற்போது என்ன மாதிரியான ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க? திவ்யா வேலூர் மாவட்டம் சுத்திப்பட்ட பகுதியை சேர்ந்தவர் கோபி. இவர் வந்து பரம்பரையாக வாத்து மேய்க்கும் தொழில் ஈடுபட்டு வரார். இந்நிலையில் கடந்த 2 மாசங்களாக பெரிய குமேஸ்வரம் பகுதியில் உள்ள பாலாற்று பகுதியில் 2 கொட்டைக்கு அமைத்து அவருக்கு சொந்தமான 3500க்கும் மேற்பட்ட வாத்துகளை வந்து வளர்த்து வந்தார். இந்நிலையில் நேற்று மதியம் அங்க பாலாற்றில் தேங்கியுள்ள தண்ணீரை குடித்த வாத்துகள் நேற்று 3500 வாத்துகள் இருந்தன. மேலும் வந்து அதுக்கு தனியார் மருத்துவருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அங்கு வந்த மருத்துவர் வந்து மீதமுள்ள வாத்துகளை சிகிச்சை அளித்துள்ளார். அந்த சிகிச்சை அளிக்கப்பட்ட வாத்துகள் வந்து மேலும் இன்று அதிகாலை வந்து 100 வாத்துகள் இருந்துள்ளது சிகிச்சை பலனின்றி. இதனைத் தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து இணைப்பில் இருங்க குமரவேல். தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியான திரு மலையாண்டி நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி திரு மலையாண்டி. தற்போது பாலாற்றில் அந்த தண்ணீரை அருந்ததினால்தான் கிட்டத்தட்ட 3600 வாத்துகள் உயிரிழந்திருக்கிறதா குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அந்த ஆற்றை நீங்க ஆய்வு பண்ணியிருக்கிறீர்களா? தற்போதைய நிலை என்ன? ஹலோ திரு மலையாண்டி, தற்போது அந்த பாலாற்றில் வாத்துகள் உயிரிழந்தது குறித்து பேசிட்டு வரோம். சரிங்க மேடம். அந்த கிட்டத்தட்ட 3600 வாத்துகள் அந்த பாலாற்றினுடைய தண்ணீரை குடித்ததுனால உயிரிழந்திருக்கிறதா அந்த கிராம மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரிங்க மேடம். அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றீங்க? மேடம், எங்களுக்கு இரவு வந்த தகவல் அடிப்படையில் பெரிய கும்பேஸ்வரம், ஆம்பூர் வட்டம் பெரிய கும்பேஸ்வரம் கிராமத்துல பாலாற்றில் வந்து வாத்துக்கள் இருந்ததா செய்தி வந்தது. ஆமா சார். அதன் அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செஞ்சோம். கடந்த 60 நாட்களாக அந்த வாத்துக்கள் அங்கே வளர்த்துருக்காங்க. நேற்று தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பட் நாங்கள் போய் கழிவு நீர் மாதிரி எடுத்து நாங்கள் எங்களுடைய லேபரேட்டரிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். ஸ்பாட்டில் சில அனாலிசிஸ்லாம் பார்த்தோம். அதில் வந்து அந்த உப்போட அளவுலாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. டீட்டெயில் ஸ்டடிக்காக சாம்பிள் கொடுத்துருக்கோம். அந்த ஆய்வறிக்கை வந்த பிறகு தான் அதனுடைய மறு நடவடிக்கை விவரங்கள் தெரிவிக்கப்படும் மேடம். நீர் மாதிரியே பகுப்பாய்விற்காக அனுப்பியிருக்கிறீர்கள். ஆனால் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த தொழிற்சாலைகளிலிருந்து சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் வெளியேற்றப்படுறதா ஒரு புகார்கள் இன்று நேற்றல்ல தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. அதனுடைய கள நிலவரம் என்ன அப்படின்றத அதிகாரிகள் தரப்புல ஆய்வு மேற்கொண்டிருக்கிறீர்களா? வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து தொழிற்சாலைகளும் தனியாகவோ பொதுவாகவோ பூச்சிய நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சு இயக்கிட்டு வர்றாங்க மேடம். அதனால எந்த தொழிற்சாலை கழிவுநீர் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுபோக ஆம்பூர் நகர பகுதியிலிருந்து 8 கிலோமீட்டருக்கு கீழே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. தொழிற்சாலைகள் கழிவு நீரை விட்டுருந்தாலும் இவ்வளவு தூரம் போய் அங்கே வந்து பாதிப்பு அடைக்க வாய்ப்பு இல்லை மேடம். சார், ஏற்கனவே தொடர்ந்து இது போன்ற கழிவுகள் வந்து அங்க கலந்துகிட்டு வரதா தொடர்ந்து குற்றங்கள் வந்து குற்றச்சாட்டை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பா வந்து உங்களுக்கு ஏதேனும் இதற்கு முன்பாக தகவல் கிடைத்ததா? மேடம், சரியா புரியல. அதாவது சார், இந்த தண்ணீரை இந்த மாதிரியான கழிவுகள் வந்து கலந்துட்டு இருக்கிறதா வந்து மக்கள் வந்து ஏற்கனவே குற்றச்சாட்டு பதிவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது தொடர்பான தகவல் உங்களுக்கு முன்னாடி கிடைத்ததா? நீங்க ஏதேனும் அதிகாரிகளை அனுப்பி நீங்க ஏதேனும் அங்க ஆய்வு செய்தீர்களா? இல்ல, நான் தல ஆய்வு நானே இப்ப பர்சனலா பார்த்தேன் மேடம். நான் அங்க இருந்தேன். நாங்க கழிவுநீர் மாதிரி எடுத்திருக்கோம். அது தவிர அனிமல் ஹஸ்பண்டரியில வந்து உடற்கூறு பரிசோதனைக்காக அந்த வாத்தோட உடற்கூறு பரிசோதனைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த உடற்கூறு பரிசோதனை வரும் பட்சத்தில் அது எந்த இதனால பாதிக்கப்பட்டிருக்கிற தகவல் தெரிய வரும் மேடம். அந்த பாலாற்று நீர் பகுப்பாய்விற்காக அனுப்பப்பட்டிருக்கு. அதனுடைய நிலை என்ன என்பது அந்த பகுப்பாய்வு முடிந்து அறிக்கை வந்த பிறகுதான் நமக்கு தெரிய வரும். உங்களுடைய தகவல்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு மலையாண்டி. தொடர்ந்து செய்தியாளர் குமரவேலிடம் பேசலாம். குமரவேல், தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி நம்மிடையே பேசினார். என் தொழிற்சாலைகளிலிருந்து சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் கலக்கவில்லை அப்படின்றது தங்களுடைய ஆய்வுல தெரிய வந்திருக்கிறதாகவும் அந்த மாதிரியான ஒரு புகார் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் கள நிலவரம் என்பது என்னவா இருக்கு? வந்து வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆம்பூர் வாணியம்பட்டி பகுதியில் வந்து அதிக அளவு தொழிற்சாலை நிறைந்த பகுதிகள். இந்த அவர் சொன்னது போல ஜீரோ டிச், அதாவது பூஜ்ய அளவுக்கு வந்து தண்ணீரை கொண்டு வந்து அதை பயன்படுத்தக்கூடிய தண்ணீரா மாற்றக்கூடிய தொழிற்சாலை ஆம்பூர்ல இருந்து ஆம்பூட்டை, வாணியம்பூர்ல இருந்து வாணிட்டேக்குன்னு இயங்கிட்டு வருது. இதையும் தவிர்த்து மற்ற தொழிற்சாலைகளை, அதாவது வந்து சட்டவிரோதமாக வந்து ஆற்றுப்படுக்கை அருகில் உள்ள தொழிற்சாலை வந்து இரவு நேரங்களில் வந்து தாங்கள் பயன்படுத்துகிற தண்ணீரை சுத்திகரிக்கப்படாம அப்படியே முழுவதுமாக வேதித்தன்மை அந்த தண்ணீர் வந்து வெளியிடுறாங்க. அப்படி இரவுல வந்து வெளியேற வந்து யாருக்கும் தெரியறது இல்லை. அந்த மாதிரி சமயத்துல வந்து தான் வந்து இந்த தண்ணிகளை வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம கடந்த சில மாதங்களாக தண்ணீர் இல்லாதனால பாலாறு வற்றி கிடக்குது. ஆனா ஆம்பூர் மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா வருடம் முழுக்க தண்ணி இருக்கும். அந்த தண்ணிகள் எல்லாம் வந்து வேதித்தன்மை வாய்ந்த சட்டத்துக்கு புறம்பாக தோல் தொழிலை கலக்கக்கூடிய தண்ணீர் தான். இப்ப மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி தெரிவித்தது போல அது வந்து தோல் தொழில் சார்ந்த தண்ணீர் கிடையாது என்று உறுதி செய்யப்பட்டு இருந்தாலும்
தற்போது வந்து இறந்த வாத்துக்களையும் உயிருடன் இருந்த வாத்துக்களையும் வந்து ரத்த மாதிரிகளை பரிசோதித்த மருத்துவர் வந்து இது வந்து நோயினால் வந்து இந்த வாத்துக்கள் வந்து இறக்கவில்லை, இது வந்து முழுக்க முழுக்க தண்ணீர் காரணமாக தான் இறந்திருக்க வாய்ப்பு உள்ளது. இருந்த போதும் உடற்கூறாய்வு அந்த ரத்த பரிசோதனை மற்றும் இறந்த வாத்துக்களுடைய உடல் உறுப்புகளை பரிசோதித்த பிறகுதான் வந்து என்ன காரணம் என்று முழுவதுமாக தெரிவிக்கப்படும். ஆனால் இப்போதைக்கு வந்து நோயினால் இந்த வாத்துகள் இறக்கப்படவில்லை என்று அவர் தரப்பு வந்து விளக்கங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.